அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் மார்னிங் வீடியோ தான் குட்டியாக ஒரு வீடியோ எடுத்திருந்தேன். அதை அப்படியே அப்லோட் பண்ணுறேன். இல்லை எடிட் பண்ண டைம் இல்லையா, அதனால் அப்படியே அப்லோட் பண்ணுறேன். இப்போ வரல எவ்வளோ மிஸ்ட்டுன்னு. தண்ணி கம்மியாக தான் இருக்குல்ல. இந்த மிஸ்ட்டு சும்மா மிஸ்ட்டு. இது பலாப்பழ மரம் தானே. எஃப்ராமா இங்கே இப்போ தண்ணி பாரு. அப்போ அங்கே தண்ணி ஓடாதுல்ல. இங்கே தண்ணி நிறையா இருந்தது தானே இங்கே தண்ணி ஓடும். ஆ இல்லை அன்னத்து படுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா என்னோடய நாத்தனார் வீடு. அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கோமா. நேற்று லைவ் போட்டிருந்தேன்ல, வரும்போதே பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் எனக்கு வாமிட் வந்துருச்சு, அதனால் வீடியோ எடுக்க முடியல. இங்கே வந்து குட்டி குட்டியாக வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், அதை அப்லோட் பண்ணுறேன். இது வந்துட்டு காலைல எழுந்திரிச்சோடனே இது எங்கள் மச்சி வீட்டோட வெளியில் நல்ல பனியாக இருந்துச்சு. நானும் அத்தாவும் ஒரு வாக்கிங் போனோமா, அங்கே வந்துட்டு ஓடை இருக்கும், நல்லா தண்ணி போகும். இப்போ வந்துட்டு தண்ணி கம்மியாக இருக்குல்ல, அதனால் தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் போச்சு. இருந்தாலும் கிளைமேட் பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. அப்படியே வந்துட்டு அது சவுண்ட்ஸோடையே நான் அட்டாச் பண்ணுறேன் வீடியோவை. இது வந்துட்டு அவங்க வீட்டு வெளியில் வந்துட்டு கேரளா வண்டி பெரியார் சொல்லுவாங்க, அந்த ஊர் தான். இல்லை அவங்கள எனக்கு அப்படிலாம் எடுப்பேனா. பப்பாளி சி பலாப்பழம் தானே. ஒன்று தான் இருக்குல்ல, இங்கிட்டு ஒன்று இருக்குது. நிறையாலாம் வராது ஒரு மரத்தில். அதுக்குள்ள சீசன் ஆகல. துளசி இங்கிட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கற்பூரவள்ளி அந்த மாதிரி நிறையா மெடிசன் சொல்லுவாங்கள்ல, அந்த இதெல்லாம் இருக்குது. இங்கே வந்துட்டு எடிட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நம்ம வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்களா, அதனால் எடிட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லோரும் இருக்கும்போது அவங்க முன்னாடி வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும்ல. இதுவே நான் மொட்டை மாடியில் நின்றுட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். இப்போ இந்த வழியாக தான் போகணும். அப்புறம் இன்றைக்கி வந்துட்டு வாகமன் தானே போவோம். அதை அப்படியே நான் அப்லோட் பண்ணுறேன் இன்ஷா அல்லாஹ். வந்துட்டு இப்போ வந்துட்டு அஃப்ரின் வந்துட்டு நானும் அஃப்ரின் மட்டும் வந்துட்டு இங்கிட்டு ஒரு வாக் போக போகிறோம். அதை அப்படியே உங்களுக்கு வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். தான் இருக்கும்ல, ஆனால் நம்ம ஜூலையில் வந்தப்போ செம்ம தண்ணி இருக்கும்ல. இன்னும் நல்ல பனி அடிக்குதுல. ஆமாம், அப்புறம் குட்டி சின்ன பிள்ளைல இங்கேருந்து உட்காந்துருக்கோம். நல்ல மழை பனி. இங்கே பாருல ரோஸு செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்க ஒரு இதுல எவ்வளோ ரோஸ் இருக்குது. சூப்பராக இருக்குல்ல. குளிர் இல்லை, மிஸ்ட்டு செம்ம மிஸ்ட்டு. நைட்டு தெரியல அவ்வளோவா, தூங்கியாச்சு. அஃப்ரா குட்டி தான் தூங்க மாட்டேங்குச்சு. நான் இங்கே ரிசப்ஷனில் இருக்கும்போது ஆனால் அதெல்லாம் ஒரு கிளைமேட் நல்லா இருக்குது பார்த்தீங்களா. எல்லா வீட்லேயும் செடி வச்சுருக்காங்க பாருங்க. முடியாது நாங்களும் இப்போ சுடு தண்ணி போட்டு தரேன் சொல்லியிருக்கு சாரியா. ஆமாம், என்ன நாத்தரம் எனக்கு போட்டு தருது, உனக்கு என்னப்பா. நம்ம கல்யாணம் புதுசில் இங்கிட்டு வந்தோம்ல, அப்போ அந்தளவு குளிர் இல்லை. அப்போது வந்துட்டு ஆகஸ்ட்டு நினைக்கிறேன். தண்ணி வருது இல்லை, சவுண்ட் கேட்குது. ஆனால் உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் போகிறதா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல. குமுளிக்கு போவாங்களா? பலாப்பழம் அப்போல்லாம் சீசன் அப்போல்லாம் உளுந்து கிடக்கும்ல. இங்கே இருக்குது, ஆனால் காய் மேலே இருக்குது, உச்சியில் இருக்குது. இந்த ஒரு குட்டி குட்டியாக இருக்குல்ல. பாப்பாவுக்கு சொட்டை எடுத்து வைக்கணும். இங்கெல்லாம் இருக்கலாம், ஆனால் ஹாஸ்பிட்டலெல்லாம் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். கையெல்லாம் ஜில்லுன்னு ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டல்
இதுவும் ஒரு கிராமம் மாதிரி தான் சார். அதான் கொஞ்சம் முன்னாடி போகணும் ஹாஸ்பிட்டல்னா. நார்மல் ஹாஸ்பிட்டலாக இருக்கும்ல. நம்ம முதுகுளத்தூர் மாதிரி இது. அப்போ பரவாயில்ல, முதுகுளத்தூர் மாதிரினா பரவாயில்ல. முதுகுளத்தூர் மாதிரினா ஹாஸ்பிட்டல் அதிகமாக. ஆனால் இருக்கும்லப்பா சிட்டி, முதுகுளத்தூர் சிட்டி மாதிரி. இந்த நடுவில் சின்ன சின்ன கிராமம் இருக்குல்ல, பேர் ஒரு மாதிரி. இப்போ நம்ம போவோமே, அது பேர் என்னது? வாகமன். அதெல்லாம் கிராமம் தானே, சிட்டியா? இது தண்ணி வருதுல, தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் வருது, ஃபர்ஸ்ட் மாதிரி இல்லை. ஆனால் பாம்புலாம் இருக்கும்ல. சாலை வீட்டு சைடில் வந்திருக்குமா? மலைக்குள்ள இருந்தா வரதான் செய்யணும். மலைக்கு இது என்ன சொல்றது, ஹில்ஸ்ல இருந்தா வரதானே செய்யும். ஏன் அட்டை இருக்குமா? பைன் ஃபாரஸ்ட்மா கூட்டு போவீங்க? இங்க பைன் ஃபாரஸ்ட் இருக்கா? எந்த பாட்டு? வாகமனா? இப்போ போறது வாகமனா? அது பைன் ஃபாரஸ்டா? சரி சரி. நீங்க காரை போய் விட்டுட்டு எப்போ வருவீங்க? சரி சரி. காலைல தான் வருவீங்களா? அங்க இருந்துருவீங்களா? சரி சரி. பாரு எவ்வளோ பனின்னு, ரொம்ப மிஸ்ட்டு. பார்த்து வாங்க, ஏதாவது பூச்சி கீச்சி இருக்கும் போது. இங்கே பாருங்க, பூ சன்ஃப்ளவர் பாருங்க, இது ஃபுல்லாகவே சன்ஃப்ளவர். ஆமாம், சன் மாதிரி இருக்குல்ல, இங்கிட்டலாம் கூட இருக்கு பாருங்க. இதுவும் சன்ஃப்ளவர் தான்ல, தண்ணிக்கிட்டலாம் போகல. ஆனால் நம்ம போனதான் அந்த போய் இது ஃபுல்லாக செம்ம தண்ணி இல்லை. இன்னும் போடுமோ? இல்லை, இங்கிட்டு வந்தோம்ப்பா. இங்கேயே நம்ம நின்று பார்த்துட்டு இருந்தோம். ரோடு மேலே இல்லைப்பா. சும்மா பண்ணி வரல. தண்ணி வந்தால் சூப்பராக இருக்கும் என்ன வீடா? நம்ம போயிருக்கோம்ல, அது வரைக்கும் போயிருக்கோம்ல. இல்லை, சும்மா அப்படியே பார்த்துட்டு வந்துடும். டீ போடுறதுக்குள்ளே போயிட்டு வந்துடும். நான் சும்மா தான் படுத்து இருந்தேன். அப்புறா குட்டி ஏன் காத்து வாங்க வீரா? தூசு. வீடு இருக்குமே இங்க. நான் மிஸ்டுக்குள்ள எங்க போனேன் நான்? அப்படியா? வெளிய இருந்து பார்த்தா அந்த மிஸ்ட் தெரியுதுல. ஆமா, அதுக்குள்ள போனா தெரியாது. தெரியாது. நல்ல பனியில அதுதான், அதுக்குள்ள போய் நிக்க முடியாதுல்ல. அங்க போக முடியாதுல்ல, தண்ணில இறங்க சில்லு நிக்குது. கால் வச்சு சில்லுன்னு இருக்கும். அப்புறம் அந்த அது என்னது வில்லு படத்துல ஷாக் ட்ரீட்மெண்டா? ஷாக் கொடுப்பாங்களே, அது மாதிரி ஒரே இடத்துல ரெண்டு பேரும். பார்த்து வர பயமா தான் இருக்கு. காப்பாத்திடுவீங்களா? பாய் பாய் சொல்லி அவர் சொல்லி இல்லை, எங்கள் அத்தாரை சொல்கிறேன். எங்கள் அத்தாரை போய் சொல்கிறேன். குளி குளியாக இருக்கு. ஆமாடா. தண்ணி வரும்போது ஃபுல்லாக ஒரு வீடா. இதில் குளிக்கவும் செய்கிறாங்கல்ல. சாலியா வீட்டில் இந்த தண்ணி தானே பின்னாடி இருக்கு.
இப்போ தண்ணி கம்மியாக வரனால அவங்க வீட்டு பின்னாடி தண்ணி கம்மியாக இருக்குது. இதெல்லாம் டீ எஸ்டேட் தானே அந்த சைடு. டீ எஸ்டேட் வழியாக தானே போவோம், நிறைய டீ எஸ்டேட் இருக்கும். அதான் அதான் டீ எஸ்டேட் போகல. அங்கே போகலாம் வேலை சரி வருவோம். மேமாஸ் சாலியாக வர சொல்லிட்டு. ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு, காலில் கடிச்சாலே பயமா இருக்கு. போமா குளிங்க, வீடியோ எடுத்துட்டு வரேன். குளில எனக்காக அது கூட செய்ய மாட்டியா? என்ன உயிரை கொடுப்பேன்றீங்க, ஒரு குளிக்க மாட்டேங்கிறீங்க. போமா பாப்பா வர இருந்துச்சு. இல்லை தனியாக விட்டு போற, அப்படியே கழட்டி விட்டுட்டு போகலான்னு பார்க்குறீங்களா? போகலாமா? சரி ப்ரௌன் கேப்குள்ளே அவங்க நடந்து அது பாதி ஆயிடுச்சு என்னப்பா, இல்லைன்னா காடாக தான் இருக்கும். இன்னும் இங்கிட்டும் செடி இருக்குது, இங்கிட்டும் செடி இருக்குது. காலையிலேயே சாலிகாவோட மாமா இருக்காங்கல்ல, எல்லாம் பெருக்கி அள்ளி மாஷால்லா. அதுதான் அதனால தான் அவங்க இந்த வயசுலேயே ஆக்டிவாக இருக்காங்க. ஆமாம், எங்கள் அத்தான் ஆக்டிவாக, அதான் அவங்களாம் வேலை பார்க்க. அதான் அதான் லீவ்லயே அப்படிதான் இருப்பாங்க எங்க அத்தா. நவராத்திரி வியாபாரம் பார்த்துட்டு இருக்கேன், மற்ற காய்ச்சல் படுத்துட்டாரு, ஊசியை போட்டு வந்து கீழே கனி இறங்கி போட்டு கடைக்கு வந்துட்டாரு. ஏன்னா அதனால இருக்க முடியாது, நிறைய மெடிசன் இருக்குடா. அதுல உட்காந்து துணி துவைக்கிறாரு பாரு, அடிக்கிற குளிர்ல துணி துவைக்கிறாரு. ஒரு 2 நாள் தூங்கணும் வீரா வந்து இங்கேதான். இல்லை நல்லா தூங்கணும், அப்புறமா எந்திரிச்சு நல்லா ஊர் சுற்றணும். அப்போதான் வந்துட்டு கொஞ்சம் நான் வாமிட் இருக்கிறதுல ஃப்ரீயாவேன். சரி சரி, நம்ம காரை கொடுக்கணும்ல அவங்ககிட்ட, காரை கொடுக்க அவங்க வேலை இல்லைன்னா நம்மளே வச்சுக்க சொல்லுவாங்க மாமா. அதான் அதான் பாவம், அவங்களுக்கு வேலை இருக்கும்ல. ஆமாம், அவரு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, எப்பயுமே கொடுத்துருவாங்க மாஷால்லா. வேலை இருந்தாலும் வண்டியை கொடுத்தது பெரிய விஷயம். அதான் ஆமாம், அது என்னமோ பெரிய பாப்பா இருக்கு. உனக்காக கொடுக்கல, எனக்காக கொடுத்தாங்க. மருமக பேத்தி பேர் வேற சொல்லுது, 2 பேத்தியும் படியில போய் உறைஞ்சிடக்கூடாது பைக்கில் போய் சொல்லி கொடுத்துருக்கு. ஏன் இது வேற அப்பாசி செய்தாருன்னா எப்போ பிள்ளைய விட்டு போயிருக்க பண்றாங்கன்னா. அப்பாடா வீடு வந்துருச்சு, வந்துருச்சு வீடுன்னு. ஃபர்ஸ்ட் சாலிகாவோட நாத்தனார் இங்கே தானே இருந்தாங்க. அந்த வீடு, அந்த வீடு இங்கெல்லாம் ரெண்ட்டு கம்மி தானே வீடா? எவ்வளோ கேட்பாங்க ரெண்ட்டு? ஆமாம் சொன்னாங்க கம்பத்துக்கு. தெரியும் தெரியும்ப்பா, வியாபாரம் இல்லையோ. அது ஒருத்தர் கை கொடுக்கும் எதுவுமே வீரா எங்கேயுமே. அதான் இல்லை கார் பார்த்தியா? கொஞ்ச நாள் சம்பாதிச்சுட்டு அப்படியே செட்டில் ஆயிடும். எதுக்கு? ஏலக்காய் காடா? எல்லா வீட்லேயும் நாய் வச்சுருக்காங்களே.
இந்த வீட்டில் தான் இருக்கிறேன். ஆமாம் இந்த வீட்டில் தான் இருந்தேன். அந்த வீட்டில் இந்த வீடு தான்ப்பா, அந்த வீடு சாலை வீடு. ரோடு ம், பலாப்பழம் போன தடவை நல்லா உளுந்து உளுந்து கிடந்துச்சுல, அது ஜூலை மாதம். செம்ம வாசனையாக இருந்துச்சு. என்ன என் நாத்தனா டீ போட்டு வச்சுருப்பாங்க, போய் குடிச்சிடுவேன் நமக்குன்னு குடிச்சிட்டு. ஏலக்காய் கடை, ம் ஒரு சின்ன காரு, ம் ஒரு வீடு. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாரும் எடுத்து போட்டு நான் இங்கே நீங்கள் தான் பிரைட்டாக இருக்கீங்க. தொப்பை குளூரில் அப்படி இருக்கு. ஆனால் செம்ம பண்ணி காலமாக கட்டி என்னை விட்டு எப்படி போகிறீங்க? யாரு? காலமாக ம் யார் கையிலுமா? ஆமாம் மாஷா அல்லாஹ். அது எப்படி அவங்க பிள்ளைய அவங்க கிட்ட கொடுப்பாங்க? அந்த சரிவு வந்தப்போ இப்படி தானே சரிஞ்சிருவீரா அந்த இதில். இந்த வீடு ஆமாம் ஆமாம் இந்த வீடு ஆமாம் சாலை வீட்டு பக்கத்தில் தான் இருந்தாங்களோ. சரி உனக்கு நான் எவ்வளோ பிடிக்குன்னு சொல்லு, அப்படியே அப்லோட் பண்ணிடுவேன். லவ் பண்ணுறியா? வயசான காலத்தில் லவ் பண்ணுற 2 பிள்ளைய வீட்டில் விட்டு வந்துட்டு எத்தனை பிள்ளை வீட்டில் இருந்தால் லவ் பண்ண முடியும்? இப்போ பருவக்கும் வயசுக்கும் ஓகே ஆயிடுச்சு. பருவம் எனக்கு முட்டை இருக்கு, என்ன செய்யணும்னு தெரியல. லூஸு அது வேறு சிரமமாக இருக்குது. அவங்க வேறு ஃபீல் பண்ணுவேன் பண்ணிட்டு போகிறாங்கப்பா. காட்சியை கொடுத்துருக்கு. அங்கே யாரோ பெருக்கிட்டு இருக்காங்களே, முத்தம்மாவா? முத்தோட அம்மான்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை அவங்க இல்லை. வீடே நான் வரல, வீட்டுக்கு போகணும். நம்ம வீடு தோ வந்துருச்சு, என்ன ஏமாத்த பார்க்குறீங்களா? அதுதான் அவ்வளோதான் வீடு வந்துச்சு. அவ்வளோ அப்படியே எடிட் பண்ணாமலே அப்லோட் பண்ணி விட்டுற போகிறேன். அவ்வளோ நான் வாய்ஸ் ஓவர் இங்கே எப்படிலாம் கொடுக்குறது? எனக்கு வெக்கமாக இருக்கு, கிணறு வரல. நம்ம தான் பேசிக்கிட்டே போனோம்ல இங்கே துளசி. ஹாய் வந்துட்டோம். அழுதுச்சா? ஐயோ போய் பார்த்து தண்ணி கம்மியாக தான் வருதுல்ல. முடி இங்கே தான் ஃபோட்டோ எடுத்தோம் அம்மா சின்ன பிள்ளையில. யாச்சு ஆ என்னதுமா? நிற்க மாட்டா, மண் இருக்குல்ல நிற்க மாட்டா. அது நிற்காது, மண் இருக்குல்ல. காப்பியா அது? ஏய் காப்பியா? உண்மையாவா? காமிங்க. இதுவா காஃபி? அதை எடுத்து காட்டுறேன். காஃபியா அது ஃபுல்லாகவே? காப்பி மரம். காப்பி மரமா? எடுத்து காட்டுறேன். எடுப்பீங்களா அதுலேருந்து? இதுலேருந்து எடுப்பீங்களா? காய வைப்பாங்களோ? காய வச்சுருவாங்க. ம் காய வச்சதுக்கப்புறம் தோல் உறிஞ்சிடும். ம் தோல் உறிஞ்சுன்னா உள்ள இந்த கொட்டை இருக்குது. அத்தா காமிக்கு. காப்பி கொட்டை. அம்மா தான் அம்மா. சரி எல்லாம் மம்மா இங்கே இருக்குது. என்னம்மா? அம்மா காடு மோது. சிப்பி கூப்பிடு. கூப்பிடுதுங்க சிப்பி. மேடம் வச்சுட்டாங்க பாருங்க வராங்க. காயணும் என்னப்பா? காஞ்சதான் வரும், பச்சையா இருக்குல்ல.
அக்கா டக்குமா அக்கா வண்டி பண்ணுற செருப்பு குளிர் தான் அவளுக்கு. வா அக்கா சொல்லு. ஃபீ கூப்பிடு. ஃபீ கூப்பிடு. ஃப்ரீ கூப்பிடு. மாமாவா எங்கே இருக்கு? ஃபீமா வாங்கிட்டு ப்ரெஷ் பண்ணிங்களா? தூங்கி எஞ்சி வரீங்க. இங்கிட்டு வா அத்தா கிட்ட வாங்க. இங்கே பாரு நல்லா தூக்கமோ குழு குழுன்னு இருக்கும். நல்ல தூக்கம்ப்பா. காஞ்சதுக்கப்புறம் கொட்டை இது காஃபி இதுதான் காஃபி ஆஃபரின்னு. இது காஞ்சோன்னு காஃபி ஆயிருமா? தோலோட காஞ்சதுக்கப்புறம் இப்படி வரும். இன்னுமா கொல்லப்பட்டு காமிங்க அம்மா. அப்புறம் இது காயணும் என்னப்பா? ஆமா தெரியுதுல. அதான் காஃபி கொட்டை கருப்பாக இருக்கும். இது வந்து பழுத்து இருக்கும். ஒரு காஃபி கொட்டையை திருடிட்டீங்களே, திட்ட மாட்டாங்களா? நல்லா இருக்கு. ராத்திரா டீ போட்டு கொடுக்க உட்காருப்பா. அப்படி இங்கே எப்படி செட் பண்ணி வச்சுருக்காங்க. தேங்காய் தூள் ஆறு இருக்கு பாரு பின்னாடி. பெரிய ஆறு இருக்கு பின்னாடி. அத்தா இருப்பாங்க. ஆமா டூக்கு. ஐ லாரியா அழகு லாடு. ஐயா கீழே போகிறீங்களா? அப்புறம் டாட்டா சொல்லிட்டு போயிருங்க. அப்புறமா பாய். அஸ்லாம் வலைக்கும் சொல்லிடு. இங்கே அஸ்லாம் வலைக்கும். செம்ம பண்ணி கீழே கூப்பிட்டு போங்க. நானும் வரேன். 49 ரூபா வந்துருக்குமா? நல்ல கிளாஸு. இங்கே பிரவீனா மேம்க்கு இந்த மாதிரி கிளாஸில் டீ குடிச்சா தான் பிடிக்கும். நல்ல கிளாஸு. இங்கே பிரவீனா மேம்க்கு இந்த மாதிரி கிளாஸில் டீ குடிச்சா தான் பிடிக்கும். ஆமாம் வருது. மாமி கூப்பிடு. புகை வருது. அதெல்லாம் நீங்க பேசல வர பிரச்சனை இல்லை. உங்க வாய்ஸ் கேட்டா பிரச்சனை இல்லை. அது எடிட்டிங்ல போயிடும். அஸ்லாம் வலைக்கும் செல்லம். அப்படி நான் டைரி மில்க் சில்க் மாதிரி கேட்டேன். அஸ்லாம் வலைக்கும். டைரி மில்க்